மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஹரிஹர் கோட்டை தான் இப்போ ட்ரெண்டிங் ஆன ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனா மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 3676 அடி உயரமுள்ள செங்குத்தான ஒரு மலைக்கோட்டை இது. இதுல 60, 70 டிகிரி கோணத்தில் செதுக்கப்பட்ட 200 அடி உயர பாறை படிக்கட்டுகள் ரொம்ப பிரபலமானதாம். இதுல ஏறுறதுக்கு மக்கள் கூட்டம் அலைமோதிக்கிட்டு இருக்கு. இந்த படிக்கட்டுகள் ரொம்ப குறுகியவை, ஈஸியா வழுக்கும் தன்மை உடையவை. மழை பெஞ்சதுன்னா அவ்வளவு வழுக்குமா, அவ்வளவு ஸ்லிப்பரியா இருக்குமா. அந்த வீடியோவ எக்ஸ் வலைதளத்துல ஒருத்தர் பகிர்ந்திருக்கிறாரு. பார்க்கும்போதே பதபதைப்பா இருக்கு. ஆனா இந்த கூட்டத்துக்கெல்லாம் அறிவே இல்ல. ஒருத்தன் கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டா, உடனே வாய பொளந்துகிட்டு, பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிக்கிட்டு, குடியும் குடுத்தனமுமா கூமாப்பட்டிக்கு ஓடுறாங்க. அதே மாதிரி இந்த ஹரிஹர் கோட்டைக்கும் கூட்டம் அலைமோதிக்கிட்டு இருக்கு. இதில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை இவர்கள் உணர மறுக்கிறார்கள். எந்த விதமான ஒரு சேஃப்டி பிரிகாஷன்ஸும் இல்லாம இப்படிப்பட்ட டூரிஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு தயவு செஞ்சு போகாதீங்க. வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா, இது போன்ற ஆபத்தான இடங்களுக்கு போகணும்னா, அதற்கு குறைஞ்சபட்ச ட்ரெக்கிங் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தா தான் உள்ளயே விடுவான். நீங்க பிசிக்கலா ஃபிட்டா இருக்கணும், மென்டலா ஃபிட்டா இருக்கணும், உங்களுக்கு அடிப்படை ட்ரெக்கிங் ரூல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்கள அந்த வேலைய தாண்டியே அனுமதிப்பாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. காசு வருது, கலெக்ஷன் வருதுன்னா, யார வேணாலும் அனுப்பி விட்டுற வேண்டியது. இப்படி போய் கூட்டமா மலை உச்சி வரைக்கும் போயிட்டு, அங்க யாராவது ஒருத்தர் இடிச்சு தள்ளினா போதும். பேக் ஆஃப் கார்ட்ஸ் மாரிதான். ஒருத்தர் சாஞ்சா போதும், வரிசையா எல்லாரும் சரிஞ்சிருவாங்க. இந்த முட்டாள்தனத்த செய்யாதீங்கன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா கோவிட் காலத்திலயும் செஞ்சாங்க, கும்பமேளாலயும் செஞ்சாங்க. இப்ப பூரி ஜெகநாதர் கோவில் விழாலயும் அதே தப்பத்தான் செஞ்சுகிட்டு, இன்னைக்கு அங்க ஒரு ஸ்டாம்பீடு 300க்கும் மேற்பட்டோர் ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்கு தான் திருந்த போறீங்க?